இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தோம்னா ஏற்கனவே 5 ஆழ்வார்களை பார்த்தோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார் என்ற 5 ஆழ்வார்களை பார்த்துவிட்டு இந்த பதிவில் மதர்கவி ஆழ்வாரை பார்க்கிறோம். திருக்கோனூரில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் குமுதர் என்பவரின் அம்சமாக மதர்கவி ஆழ்வார் திரு அவதாரம் செய்தார். குமுதர் என்பவர் கணநாதர். மதர்கவி ஆழ்வாரின் அவதாரமும் நம்மாழ்வாரின் அவதாரமும் அடுத்தடுத்து நடைபெற்றது சிறப்புக்குரிய நிகழ்ச்சியாகும். இளமையில் கல் என்பதற்கேற்ப இவர் வேதங்கள் முதலானவற்றை தன் இளமை பருவத்திலேயே கற்று தேர்ச்சி அடைந்தார். தன் நுண்ணறிவாலும் நூலறிவாலும் உலகியல் அறிவாலும் இனிய பாடல்கள் பலவற்றை பாடும் திறமை பெற்றார். இனிமை மிகுந்த சிறந்த கவிகளை பாடும் வல்லமை பெற்றிருந்ததால் இவரை சான்றோர் மதுரகவி ஆழ்வார் என்று அழைக்கலாயினர். இவர் யோக நிலையிலிருந்த நம்மாழ்வாரை சோதிக்க மதுரகவிகள் விரும்பினார். உணர்ச்சியும் பேச்சும் உள்ளதென்பதை சோதனைகளால் அறிந்து கொண்டார். நம்மாழ்வார் ஞான தேர்ச்சியை அறிந்த மதுரகவி நம்மாழ்வாருக்கு சீடரானார். அன்று முதல் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே ஆசனாக கொண்டார். நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு குருவாக அமர்ந்து உபதேசம் செய்ய தொடங்கினார். சிலை வடிவில் நின்று அருள் புரியும் பெருமானை துதிப்பதற்கு ஏற்ற வண்ணம் தெய்வத்தமிழ் பாடிய பாடல்களை பாடி அருளினார். 4 வேதங்களின் சாரமாக 4 பிரபந்தங்களை ஏற்றி அவற்றை மதுரகவி ஆழ்வாருக்கு உபதேசம் செய்தார். நம்மாழ்வாரின் பாடல்களை மதுரகவி ஆழ்வார் பண்ணுடன் பாடி மகிழ்ந்து வந்தார். தம் ஆசிரியராகிய நம்மாழ்வாருக்கு பணிவிடை செய்வதையே தெய்வமாக கருதி அவருக்கே பாடல் எழுதினார். கண்ணினு சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய என் அப்பனில் என்ற பாடல் அற்புதம் வாய்ந்தவை. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 11 பாடல்களுமே இவர் நம்மாழ்வாரை பற்றித்தான் பாடினார், பெருமாளை பற்றி அல்ல. மதுரகவி ஆழ்வாருக்கு தொண்டு செய்து வருகையில் நம்மாழ்வார் திருநாடு சென்றார், அலங்கரித்தார். குருவாகிய நம்மாழ்வாரை பிரிந்த மதுரகவி பெரிதும் இயக்கவிட்டார். நம்மாழ்வாருக்கு சிலை வைத்து வழிபாடும் பெருமளவும் செய்து வந்தார். நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதினார். வேறு ஒரு தெய்வத்தை அவர் கரியதில்லை. அவர் பாடிய பாடல்கள் மிகவும் அற்புதம் வாய்ந்தது. கண்ணினு சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென் குருகூர் நம்பி என்றகால் அன்னைக்கே அமுதூரும் என் நாவுக்கே அப்படிங்கிறாரு. மதுரகவி ஆழ்வார் பாடிய திருப்பாடல்கள் மொத்தம் 11. எண்ணிக்கையில் குறைந்திருந்தாலும் பாடுவார் எண்ணத்தில் நிறைந்த இனிமையை தர வல்லவை அவை. மதுரகவியின் மதுர பாடல்களை பாடி மாநில மேல் மகிழ்வுடன் வாழ்வோமாக. அருள் என்னும் நுட்பமான மெல்லிய தாம்பு கயிற்றினால் என்னை பிணைந்த பெரியோரும் என் தந்தையை ஒத்தவரும் திருக்குருகூரில் உறைவோருமான நம்மாழ்வாரின் பெயரை சொன்ன அளவில் என் நாவில் அமுதம் ஊறுகிறது அப்படிங்கிறாரு. குருகூர் நம்பியாகிய நம்மாழ்வாரின் திருப்பெயரை நாவினால் உச்சரித்து மகிழ்வதையும் அவருடைய திருவடி சார்தலையும் அவருடைய பாடல்களை இன்னுசையுடன் பாடுவதையும் அன்றி வேறென்றே நான் அறியேன் அப்படிங்கிறாரு. அதுவே பாடலாக சொல்கிறாரு. நாவினால் நவிட்டு இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேய் அப்படிங்கிறாரு. மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.